எப்படி இருந்துச்சு படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. அரவிந்த்ன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. போர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி மூவி ஃபுல்லாகவே வந்துட்டு லவ் பற்றின மூவி தான். ஸோ கண்டிப்பாக இந்த February 14th ரொம்பவே ரிலேட் ஆகும். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்புள்ஸ், ஒரு ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங். நார்மலாகவே இல்லாமல் லைக் அந்த பொசிஷனுக்கு என்ன மாதிரி ஆக்டிங் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்துட்டு நார்மலாக நம்ம லைக் கொஞ்சம் ரியாலிட்டிக்காகவும் இருக்குது. நமக்கு வர்ற கனவு வந்துட்டு சில கனவுகள் வந்து உண்மையாக நடக்கும். இதை நான் ஆல்ரெடி என் கனவுல கண்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த கான்செப்ட்லேயே இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதான் லைக் அவங்க லைக் நம்ம பர்சனாலிட்டிக்கு என்ன மாதிரி இருக்கும், லைக் உண்மையாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லும். ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக எப்படி இருக்காங்க, ஒரு கப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்றதே இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ட்ரீம் கேர்ள் மூவி நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. February 14 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் இந்த படம் பார்த்தப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, விஜய் சார் படம் வந்து நக்மா வந்து கனவுல பார்ப்பார் இல்லையா, அதோட தூண்டுதலை வந்து ஏற்படுத்துச்சு. அதே நேரத்தில் ஒரு நான் கனவுல பார்த்த ஒரு விஷயம் நிஜத்தில் நடக்கும்போது அதில் என்னென்ன க்யூரியாசிட்டி இருக்கும், ஐயோ இது நடந்துச்சே அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ நமக்கும் நிறைய விஷயங்கள் கனவுல நடக்கும், அது நிஜத்தில் நடக்கும்போது பிரமிப்போம் இல்லையா, அதே பிரம்மாண்டம் தான் இதுலேயும் இருந்தது. ரெண்டு பேரும் பேர் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே. எனக்கு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் லொக்கேஷன்ஸ் எல்லாம், செலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. மியூசிக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு காதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு உலக வார பற்றியோ இல்லை மகாபாரதத்தை பற்றி படிக்கும் போது அது லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ஆர்எஸ் ஸ்டோரி படிக்கும் போது கூட அது லென்த்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு காதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால 1.5 hours கரெக்டான டைமாக இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு போய் லேக் ஆகி மொக்க வாங்குறதுக்கு இது பெட்ரு. ஆமாம், ஏன்னா லவ்வர்ஸ்னால கடைசியில் சேரணுன்ற ரீசனுக்காக இந்த படத்தை பார்க்கணும். இப்போல்லாம் பிரிகிற லவ்வர்ஸே காட்டிகிட்டு இருக்காங்க. சும்மா பிரித்து விட்டு அந்த ட்ரெண்டிங்கை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பிரித்து விட்டுறது, செத்து போகிறது, இப்படி ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டு வந்து விட்டாங்க. சேரணும், லவ்வர்ஸ்னாலே சேரணும், வாழணும். வாழாமல் எதுக்கு இந்த படம் சொல்லுங்கள்? வாழாமல் ஒரு காதல் எதுக்கு வந்திருக்குங்க? நல்லா இருக்கு. டேரக்டரோட அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த சஸ்பென்ஸை. ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் எல்லாரும் ட்ரீமை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த ஆன்டி ஹீரோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைனர் தாங்க. நான் தான் கம்போசர். ஸோ நல்லா வந்திருக்கு. ஆமாம், சாங் வந்து இனிஷியலாக ஒரு சாங் தேவைப்படுது. ஸோ வி ஹேட் ஒன் சாங் வந்து இளமரன் அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி லைக் ஓவராலாக வாட் வி எக்ஸ்பெக்டட் வந்து நல்லாவே வந்திருக்கு. சாரி, ஐ டிட் த பிஜிஎம். ஸோ ஃப்ளூட்டுக்கான இடங்கள் வந்து நிறையா கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு அது தேவைப்பட்டிருந்தது, நல்லாவே வந்திருந்தது. ஓவராலாக பிஜிஎம் எல்லாமே வந்து பண்ணியிருந்தான். நீங்கள் பிஜிஎம் இல்லை, அதான் என்கிட்டயே கேட்குறதுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். லைக் லைக் நம்மளோட வீட்டில் பண்ணுற விஷயங்கள் பெரிய ஸ்க்ரீனுக்கு வரும்போது அதோட சேஞ்சுமே ஒர்க்குமே வேறு மாதிரி வந்திருக்கும்ல. ஸோ பார்க்கும்போது ஐ எம் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலி என்ன படம் பார்க்கவே விடலாம நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னங்க சொல்ல வராங்க? லவ்வர்ஸை பற்றி சொல்ல வராங்க. ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்குன்றது புரிய வைக்கிறாங்க. போரில் அடிக்கல. எல்லாம் புதுமுகமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு?
இது என்ன பிடிச்சிருக்குன்னா லாஸ்ட்டில் நாய் சாவடிச்சிருவாங்களேன்னு பார்த்தேன். நல்ல காலம், எல்லாரும் நல்லா சேஃபாக இருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப புரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் புரியுற மாதிரி ஒரு பாட்டு. பாட்டே புரியாது இல்லையா இப்போ வர படத்துலலாம். இந்த பாட்டு நல்லா புரியுது, நல்லாவும் இருக்கு. என்ன பாட்டு பிடிச்சிருக்கு பாருங்க. டக்குன்னு சொல்றதுக்கு இல்லை, டக்குன்னு வரல. வா நிலவே அப்படின்னு ஒரு இது நல்லா இருந்துச்சு. மூவி. ஸோ வில்லன் வந்து வில்லனிஸ்டிக்காக இருக்க மாட்டார், ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுதான் அந்த வில்லனோட ஸ்பெஷாலிட்டி.